ஹாய், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நியூ இயர். ஸோ இந்த வருஷத்தில் சில விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அதில் முக்கியமாக ஒரு விஷயத்த எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை கடந்து போயிருப்போம், கடந்து வந்திருப்போம். நம்ம ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னே சில விஷயம்லாம் நமக்கு தெரியாது. வேலையில் இருக்கலாம், எதுக்குடா இந்த லைஃப்பில் இருக்கோம், எதுக்கு நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம இதெல்லாம் ஏன் பண்ணுறோம், இதெல்லாம் நம்மள வாழ்க்கையில் ஏன் நடக்குது, இதெல்லாம் நம்ம ஏன் கற்றுக்குறோம், ஏன் இந்த மாதிரியான இதுக்கெலாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், ஏன் இந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ளே நம்ம கோ த்ரூ பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நமக்கு இருக்கும். ஆனால் ட்ரஸ்ட் மீ, அது எல்லாமே ஒரு பாயிண்டில் முடியும். அது எல்லாமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு இடத்துல முடியும் போது உங்களுக்கு தெரியும், இது ஆல்ரெடி நமக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, அப்போ நம்ம இந்த வழியில் நம்ம போகக்கூடாது, இந்த வழியில் போனால் முட்டு சந்து இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம அந்த வழியாக போக மாட்டோம். ஒன்று, இப்போ வேலையில் நம்மளை இந்த வேலை பண்ணலாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, எதுக்குடா இதை பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணுறோமேடா, ஏன்டா சொல்ல மாட்டீங்க. கடைசியில் அது வேறு ஒரு இடத்துல முடியும் போது கரெக்டு, இப்போ நமக்கு ஓரளவு புரியுது, ஓகே அதுதான் இதுதான் அது அப்படின்ற மாதிரி ஒன்று வரும். ஸோ லைஃப்பில் நம்ம எது பண்ணாலும் சரி, எது கற்றுக்கிட்டாலும் சரி, என்றைக்குமே அது வேஸ்ட் ஆகாது. கற்றுக்கிறது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. அது லைஃப் லெசன்ஸாகவும் இருக்கட்டும், இல்லை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கட்டும், ரெண்டுமே என்றைக்கும் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. என்றைக்காவது ஏதாவது ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுதான் நான் இந்த வருஷத்தில் கற்றுக்கிட்டது. இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதை கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் நியூ இயர் கொண்டாடுற எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.